நான் நார்வையில் வளர்க்குறது சஜித். நம்ம இன்னைக்கு வாகனங்களை விற்பது குறித்து மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதாவது பிரிவு 50 மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாகனத்தை விற்கக்கூடியவர் அந்த வாகனத்தை விற்று 14 நாளுக்குள்ளே அந்த வாகனம் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த அலுவலகத்தில் அது குறித்த விவரத்தை சொல்லிடணும். அதே மாதிரி வாங்கினவர் அவர் எந்த பகுதியில் இருக்காரோ அந்த பகுதிக்கு உட்பட்ட ஆர்டிஓ அலுவலகத்தில் எல்லா ஆவணத்தையும் கொடுத்து அவர் பேரில் மாற்றிடணும். அதாவது வாகனம் வாங்கக்கூடியவர் அந்த வாகனத்தினுடைய பதிவு சான்று, அந்த வாகனம் ஃபைனான்ஸில் வாங்கியிருந்ததுன்னா அதுக்குள்ள என்ஓசி, இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் காப்பி, இவை அனைத்தையும் சரியாக பார்த்து வாங்கணும். வாங்கி அவருக்கு பேரில் அதை உடனடியாக மாற்றணும். அதே மாதிரி இந்த வாகனத்தை நான் வேற ஆளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விற்றவரும் இருக்கக்கூடாது. அவரும் அந்த வாகனத்தை பெயர் மாற்றம் செய்து தான் கொடுக்கணும். இது எப்படின்னா, ஒரு சொத்தை நம்ம வாங்குறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அந்த சொத்தை நம்ம கீழே வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த சொத்து பதிவு செய்யாத சொத்து, அது செல்லுமா? அதே மாதிரி தான் வாகனத்தையும் நம்ம வாங்கின உடனே அதை ஆர்டிஓ அலுவலகத்தில் போய் பதிச்சு நம்ம பேரில் அந்த சான்றிதழ் வாங்கிடணும். இல்லைன்னா அது என்னைக்குமே அந்த சான்றிதழில் யார் உரிமையாளர்னு இருக்குதோ அந்த ஆள் தான் சட்டப்படியான உரிமையாளர். நம்ம கையில் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம உரிமையாளரே கிடையாது. அதே மாதிரி விற்றவங்க அந்த வாகனத்தை பேர் மாற்றம் செய்திருக்காங்கன்னு பார்க்கணும். பார்க்கலன்னா அந்த வாகனம் குற்றச்செயலிலோ அல்லது ஒரு விபத்தில் ஈடுபட்டால் அந்த வாகனத்தை அந்த விபத்துக்குரிய இழப்பீடை அந்த இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஓனரே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பாலிசி வயலேஷன் படியும் அந்த வாகனம் ஓட்டி செல்லப்பட்டிருந்தால் அந்த ஓனரும் அதுக்கு கட்டுப்பட்டவராட்டு அதுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் நீங்கள் எல்லாருமே வாகனத்தை விற்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நிறைய இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸில் எல்லாம் கொண்டு போய் நான் இவர்கிட்டேருந்து ஆர்சி புக்கை வாங்கிட்டேன், புக்கை வச்சு எனக்கு ரூபாய் தாங்கன்னு கொடுக்குறீங்க. அந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸு அந்த பேரை மாற்றுன்னு சொல்லிட்டு மாற்ற போகிறதே இல்லை, மாற்றவும் மாட்டாங்க. அப்படியே வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட மாத தவணைகிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய்மையே வெல்லும்.